நண்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, 2 தினங்களுக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து பல நபர்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செய்தியில் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய மனிதநேயத்தை போற்றும் விதமாக ஒரு அற்புதமான செயல் நடந்திருக்கு. அந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க மனிதநேயம் போற்றும் இந்த செய்தியை பார்ப்போம். பார்ந்த உறவுகளே, 2 தினங்களுக்கு முன்னாடி மத்திய பிரதேசம் ஜபல்பூர் அப்படிங்கிற இடத்துல பார்க்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அணை இருக்குது. அதாவது நர்மதா என்று சொல்லக்கூடிய நதிக்கு மத்தியில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு. இது ஒரு பிரம்மாண்டமான அணைக்கட்டுன்னு வைங்க. அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு இங்கு சென்று இந்த போட்டில் சவாரி செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு நிலையாக இருக்குது, ஒரு பெரிய சுற்றுலா தலமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த கோடை காலத்தில் பல மக்கள் அங்கே பயணிச்சிருக்காங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி மாலை நேரம் ஒரு 5 மணிக்கு இந்த படகு, சொகுசு படகு தான், அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலாம், ஒரு பெரிய படகு. இந்த படகுல கிட்டத்தட்ட 43 நபர்கள்னு சொல்லப்படுது. 41 நபர்களுடைய பேர்கள் இன்னைக்கு வந்திருக்கு, குறிப்பிடப்பட்டு வந்திருக்கு. இந்த 41 பயணிகள் அந்த போட்டில் பயணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பார்க்கி ஏரியாவுடைய மையப்பகுதி, மத்திய பகுதியை அந்த படகை அடையுது. அடைஞ்ச பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்குது. போட்டு அப்படியே திசை மாதிரி அங்கும் இங்கும் தடுமாறிட்டு இருக்கு. முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா 2 ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. இது எனக்கு பெரிய ஒரு சாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா உங்களை அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, அந்த வள்ளுவர் இதுக்கு அந்த ராமேஸ்வரத்தில் அந்த படகுல. அப்போ ஊழியர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 5 அல்லது 10 ஊழியர்கள் அதில் இருப்பாங்க. அந்த ஊழியர்களோடு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கரைக்கு போவோம். அப்படி போகக்கூடிய சமயத்தில் பாதுகாப்பான முறையில் தான் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டில் ஒரு படகுல 2 ஊழியர்கள் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது, அதுவும் 41 பேருக்கு 2 ஊழியர் அப்படிங்கிறது நிச்சயமாக அது ஒரு பற்றாக்குறை. ஒரு ஆபத்தான காலத்தில் அது பெரிய அளவில் உதவி செய்யாது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த 2 ஊழியர்கள் இருக்கிறாங்க. பின்னாடி சூறாவளி காற்று அடித்த பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் கத்துறாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, ஏதோ பெரிய பிரச்சனையாக போகுது, கவிழ போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஊழியர்களுக்கு விழுகலை. ஊழியர்கள் அந்த சத்தத்தில் சரியாக கேட்காம அந்த போட்டை இயக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. உடனடியாக அந்த காற்றுக்கு போட்டு கவிழ அந்த ஊழியர்கள் முன்னாடி வர்றாங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் இன்றைக்கி வைரலாக பரவிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து ஒவ்வொரு நபர்களுக்காக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த லைஃப் ஜாக்கெட்டை பெரிய லெவலில் யாரும் போட முடியல. சில நபர்கள், போட்ட நபர்கள் கூட உயிர் பிழைக்கல. இப்போ இந்த லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரை காக்கக்கூடிய அந்த பொருள் என்பது தரமாக இல்லை, ஆபத்தான காலத்தில் மக்களுக்கு உதவலை, அது போட்டும் பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையாகவே ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய சூழல் என்பது ஆபத்து அங்கே போயிட்டுருக்கு. இதில் பெரிய சோகம் என்னென்னா, கிட்டத்தட்ட இதுவரையிலும் 20க்கு மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதில் 5 நபர்கள் தமிழ்நாடு திருச்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இறந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கங்கள், அனுதாபங்கள். இறைவன் அழகிய பொறுமை அவங்களுக்கு கொடுக்கணும், அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 41 பேரில் 25 நபர்கள் பக்கம் இறந்துருக்காங்கங்கிற செய்தி இந்தியா முழுக்க ஒலிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த இடத்துல ஒரு முஸ்லீமுடைய செயல் இன்னைக்கு உலகம் முழுக்கவே கொண்டாடப்படக்கூடிய, முஸ்லீம்கள் என்றாலே மனிதநேயம் கொண்டவர்கள், பிற உயிரை மதிக்கக்கூடியவர்கள், ஒரு உயிரை காத்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே காத்ததுக்கு சமம் என்று குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி வருதோ அதை உண்மையாக உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தன் செயல் மூலம் காட்டியிருக்கிறாரு. ஏன்னா இந்த படகு கவிழக்கூடிய சமயத்தில் கீழிருந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக தெரியாது, ஆனால் மேலிருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வியூ பாயிண்ட் சரியாக தெரியும். அப்படி மேலிருந்து கிட்டத்தட்ட 25 அடியில் கட்டிட வேலை ஒரு முஸ்லீம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ரம்ஜான். இவர் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர் தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்மதா நதிக்கு பக்கத்தில் ஒரு கட்டிட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. மேலே கட்டிடத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ரம்ஜான் அவருடைய பார்வையில் தெளிவாக இந்த படகு கவிழக்கூடிய காட்சி பட்ட பின்னாடி கொஞ்சமும் யோசிக்காமல் கயிறை எடுத்துக்கொண்டு 25 அடி கட்டிட அந்த உயரத்திலிருந்து இந்த நர்மதா நதி இருக்குல்ல, அதில் ஒரே குதிச்சிடுறாரு. குதிச்சு வேகமாக நீந்தி போய் அந்த படகு இருக்கக்கூடிய மைய பகுதியை நோக்கி பக்கத்தில் நெருங்கிறாரு. நெருங்கின பின்னாடி கிட்டத்தட்ட 6 நபர்களை அந்த கயிறை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கு காப்பாற்றி கூட்டிட்டு வராரு. 6 நபர்கள் அவர் அழைத்து வந்ததில் 2 நபர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இறந்துட்டாங்க. 4 நபர்கள் உயிர் பிழைச்சிட்டாங்க. அப்போ இவருடைய செயல் என்பது, துணிச்சல் மிக்க இவருடைய செயல் என்பது இன்னைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பாராட்டப்படுது. ஒரு முஸ்லீம் இந்த அளவு ஒரு உயிரை பாதுகாக்க செயல்படுறாரு. ஒரு மனித நேயத்தோடு மதம் இனம்லாம் கடந்து ஒரு உயிருடைய முக்கியத்தன்மை என்ன, அந்த உயிர் வாழ வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த உயிரை காப்பாற்றியதற்கு இன்னைக்கு பல்வேறு நன்றிகள் இன்னைக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த பாஜக சங்கி அரசு முஸ்லீம்களை ஒரு பக்கம் கொடூரமாக கொண்டுட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பீகாரில் தௌசீஃப் மசரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்,
ஒரு ஹாஃபில், ஒரு உலமா, ஒரு ஹஸ்ரத், இவர் ரயிலில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. குடிச்சு போட்டு சங்கி கும்மல்கள், ஆர்எஸ்எஸ் கும்மல்கள், மதவெறி கும்மல்கள் ட்ரெயினில் இவர் அடித்து ட்ரெயின்லேருந்து தூக்கி பிளாட்ஃபார்மில் தூக்கி போட்டாங்க. கேட்டதுக்கு இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு நீங்கள் மழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆடியோ வெளியாகி மனதை உலுக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி காத்துன்ட்ட பேசுகிறாங்க, என்னை காப்பாற்று, என்னை இங்கே வந்து இப்படி டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு இந்த ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்பியிருக்கிறார் போல். அது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அப்போ ஒரு அப்பாவி முஸ்லீமை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அடிப்பது, இல்லை மதவரி கொண்டு தண்ணி போட்டுட்டு கஞ்சா போட்டுட்டு ஒரு முஸ்லீமை அடிப்பது என்று அப்பாவி முஸ்லீம்களை கொல்லக்கூடிய இடத்துல இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் தன் வேலை என்ன, ஒரு கட்டிட வேலை செய்கிறாரு, அவருக்கு வாழ்வாதாரம் பெருசாக இருக்காது. ஒருவேளை அவர் உயிர் போயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு பெரிய ஒரு நட்டம். அதெல்லாம் பொருள்படுத்தாமல் எவ்வளோ உயிர் போயிட்டுருக்கு, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு குதிச்சு ஒரு 6 உயிரை காப்பாற்றணும் முயற்சி பண்ணி அதில் 4 பேர் பிழைத்தாங்க பாருங்கள். உள்ளளவு இது மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக காணப்படுது. இதில் மற்றொரு செய்தி நான் நேற்று சொல்லியிருந்தேன். இதில் 4 வயது ஒரு பையனும் ஒரு தாயும் இறந்தாங்கங்கிற செய்தி இன்றைக்கி பெரிய அளவில் மனதை போட்டு உலுக்கிட்டு இருக்கு. அந்த தாய் உண்மையான இந்த புகைப்படம் வேறு. ஆக்சுவலி இன்றைக்கி பரப்பிட்டு இருக்கிறது ஏஐ புகைப்படம், ஏஐ வழியாக ஜென்ரேட் பண்ண புகைப்படம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த நிகழ்வை ஏஐ வழியாக வீடியோ காட்சியாகவும் அந்த படகு எப்படி கவிழ்ந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களும் பரப்பப்படுது. ஸோ ஏஐ வழியாக வரக்கூடிய அந்த கார்ட்டூன் எல்லாமே நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உள்ளளவு அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த வேதனையை புரிஞ்சுக்கிறோம், அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோங்கிற அடிப்படையில் அந்த வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வருது. ஆனால் சில புகைப்படங்கள் செய்திக்காக போலியாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கி பரப்பப்படுது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை. அதில் அந்த தாயும் அந்த மகனும் உண்மையான தோற்றம் என்பது வேறு, ஆனால் ஏஐயில் இன்றைக்கி நம்ம பார்க்குற தோற்றம் என்பது வேறு. இதில் நம்ம கண்ணுங்கருதமாக இருக்கணும். ஆனால் இதில் அந்த இறந்த செய்தி உண்மை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தாய் தன் மகன் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், ஒரே லைஃப் ஜாக்கெட்டு தான், அந்த லைஃப் ஜாக்கெட்டில் தன் மகனையும் இழுத்து போட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கட்டி இணைத்து இருவரும் இறந்தார்கள் பாருல்லவா, அதுதான் உண்மையான ஒரு பாசத்தின் வெளிப்பாடாக இருக்குது. இதே போல் ஒரு சம்பவம் வந்து வங்கதேசத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ரயில்வே ட்ராக் வந்து ஒரு 1.5 மணி நேரம் லேட்டாக வருது ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினில் இறங்கக்கூடிய சமயத்தில் குழந்தை தவறி ட்ராக்கில் விழுந்துருது, பெண் பிள்ளை. அப்போ தகப்பன் என்ன பண்ணுறான், அந்த ட்ராக் கீழே இறங்கி குழந்தை எடுக்க போகும்போது ட்ரெயின் ஆல்ரெடி லேட்டாக வந்தனால வேகமாக கிளம்பிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 பெட்டிகள் கடக்கும் வரை கீழே குழந்தை தலை மேலே தூக்குனா தலை துண்டாயிரும். அந்த குழந்தையை அமுத்தி பிடிச்சி தன் உயிரை பொருட்படுத்தாமல் ஒரு தந்தை தன் மகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக தன் உயிரை கூட துச்சமென நினைத்து அந்த மகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் ஒரு தாய் தன் மகன் மீது பாசம் வைத்து 2 நபர்களும் உயிரை விடுறாங்க. ஒரு தந்தை தன் மகள் மீது பாசம் வைத்து எப்படியாவது உயிரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணி உயிரை காப்பாற்றுறாரு. அப்போ இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு என்ன படிப்பினை கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாய் தந்தை உறவு இருக்குல்ல, இந்த உறவு ஒரு அளப்பரிய ஒரு ஒப்பற்ற ஒரு உன்னதமான உறவு. இதற்கு நாம் ஒவ்வொருவரும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு படிப்பினையாக இன்றைக்கி வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ நிச்சயமாக இறந்த நபர்களுக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறோம். அதே போல் இந்த உயிர்களை காப்பாற்றிய ரம்ஜான் சகோதரருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே வைக்கணும், பல்வேறு மரியாதையை அவருக்கு செலுத்தணும். காரணம், அவர் அந்த இடத்துல சிறிதும் யோசிக்காமல் அந்த சேவையை செய்தனால, அந்த பணியை செய்தனால தான் இன்றைக்கி ஒரு முஸ்லீமுடைய குணம் என்னங்கிறது இன்றைக்கி உலக மக்களுக்கு வெளிப்பட்டிருக்குது. இதுதான் உண்மையான முஸ்லீம்களுடைய குணம், இதுதான் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறதான் நாம் இதன் வழியாக நம்ம சொல்ல முடியுது. இறுதியாக நாளைக்கு எலெக்ஷனுடைய ரிசல்ட் வருது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க, ஒரு நல்லாட்சி மலரும். அதே போல் எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டி என்று சொல்லக்கூடிய தேசிய கட்சியுடைய அந்த வெற்றி என்பது பெரிய அளவில் இன்றைக்கி இந்தியா முழுக்க எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வங்கதேசத்துலேயும் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, கர்நாடகாலையும் முடிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ 3 எம்எல்ஏ கேண்டிடேட்டு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எஸ்டிபி தொண்டர்கள் மட்டும் கிடையாது, தேசம் முழுக்க நலவை விரும்பக்கூடியவர்கள், நல்லாட்சியை விரும்பக்கூடியவர்கள், நீதமான ஆட்சியாளர்கள் வரணும்னு விரும்பக்கூடியவர்கள் எஸ்டிபியோடைய இந்த 3 முடிவுகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. நாமும் காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதன் முதல் வெற்றியாக நாளைய தினம் நெல்லை முபாரக் அவர்கள் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்று விட்டார் என்ற செய்தியும், அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தியும் நம் காதில் வந்து விழுகும். இன்ஷா அல்லாஹ் அந்த நேரம் நமக்கு மகிழ்ச்சியான நேரமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்து பல தொகுதியில் பல எம்எல்ஏக்கள் நிற்கிறாங்க. தமிமுன் அன்சாரியா நிற்கிறாங்க, ஜவாஹிருல்லா நிற்கிறாரு, சமது நிற்கிறாங்க, முஸ்லீம் லீக்கில் நிற்கிறாங்க, அதே போல் விசிகால சகோதரர் அப்துல் ரஹ்மான் நிற்கிறாரு, இன்னும் பல நபர்கள் நிற்கிறாங்க. இவர்கள் அனைவருமே வெற்றி பெற வேண்டும். இன்னும் இது அல்லாமல் இன்னும் ஜனநாயக சக்தியில் செயல்படக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.